ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகுஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான குழம்பு வைக்க போகிறோம். கருவேப்பிலை குழம்பு தான் வைக்க போகிறோம். பசங்க வந்து கருவேப்பிலையே சாப்பிடவே மாட்டாங்க, அதனால் அரைச்சி குழம்பு வைக்கலாம். இது ஹெல்த்தியான குழம்பு வேறு, முடி நல்லா வளரும், கருகருன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லா துளுராக எடுத்து இது மாதிரி நல்லா உருவி அலசி வச்சுக்கணும். ஒரு 4 பத்தை தேங்காய் பத்தை இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அவ்வளோதான் இது தேவையான பொருள். புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கருவேப்பிலையை இதில் போட்டு இந்த கடாயில் போட்டு வெறும் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். லைட்டாக ரொம்ப கலர் மாறக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காவோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். வாங்க குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம். ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 3 காஞ்ச மிளகாய். நல்லா இது பொரிஞ்சு வந்த உடனே எடுத்த உடனே சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்கணும். இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா இது கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பசங்கள்லாம் கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சிடறாங்கல்ல, இது மாதிரி அரைச்சி குழம்பு வச்சுட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். ஒரு 10 நிமிஷம் வதக்கினா போதும். முத்துன கருவேப்பிலை போட்டக்கூடாதுங்க, துளுரான கருவேப்பிலை தான் போடணும். முத்தல் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழம்பு டேஸ்ட்டே இருக்காது. அதுதான், வேற ஒன்று. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு பொடியை போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு, கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். தக்காளியே தேவையில்லைங்க, இதுக்கு தக்காளி இல்லாத குழம்பு தான். இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அது நல்லா கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி பாருங்கள், நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு காரெல்லாம் போதுமானு சேர்த்ததை சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிக்க வர்றது ஸ்டேஜில் தட்டு போட்டு மூடி நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரியிற வரைக்கும் கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போட்டு பார்க்கலாம். வாங்க குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு குழம்பு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான குழம்பு, பசங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.